நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நம்ம நிறைய சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருப்போம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு நபருக்கு ஒரு இக்கட்டான ஹெல்த் டிசீஸ் ஏற்பட்டிருக்கு. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லும்போது, ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த ஃபேமிலிக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, அவங்க எப்படி அந்த சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்றாங்க? அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாத ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு டிசீஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத 2 சினாரியோ நம்ம டிஃபரெண்டா பார்த்திருப்போம். அப்ப நமக்கு நிறைய பேருக்கு தோணி இருக்கும், ஐயோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா நம்ம எடுத்து வச்சுக்கணும், எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சிருப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வயது அதிகமாக அதிகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டிசீஸ் அதிகமாக அதிகமாக அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸுமே இருக்கும். கட்ட வேண்டியது பிரீமியம் தொகை அதிகரிப்பு அப்படிங்கிற மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸுமே இருக்கும். இதெல்லாம் இருக்குப்பா, சரி. ஆனா கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. உங்களுக்கு வருமானம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா டிசீஸ் எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 5 லட்சம் வருடம் தோறும் கவர் ஆகிற மாதிரியான இன்சூரன்ஸை நாங்க தரோம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதுல அப்ளை பண்றதும் ஈஸி. உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது இந்த திட்டத்துல யார் யார் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்க இணைய வேண்டியதும் ஒரு முக்கியமான விஷயமாக தானே பார்க்கப்படுது. சரி, கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த திட்டம் என்ன, இதுல யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசு கடந்த 2018 வருடம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதன் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் வே வந்தனா கார்டு அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையுமே ஏற்கனவே கொண்டு வந்திருந்தாங்க. அதை பத்தின அறிவிப்புகள் ஏற்கனவே வந்திருக்கிறதையும் நம்ம பார்த்திருப்போம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல இருக்கக்கூடிய 70 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு 5 லட்சம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வழங்கக்கூடிய திட்டமாக பார்க்கப்படுது. இதுக்கு எந்த ஒரு வருமானமோ இல்லைன்னா அவங்களுடைய குடும்ப பின்னணி அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், 70 இல்லைன்னா 70 தாண்டிய வயது இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனா மட்டும் இருந்தா போதும். இவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இல்ல எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்குமே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும். கேன்சர் ட்ரீட்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஆர்த்தோ ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கும். இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் அந்த 5 lakhs அப்படிங்கிறது இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுடைய வருமானமோ குடும்ப பின்னணியோ எதுலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. என்னென்ன டாக்குமெண்ட் அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதார் கார்டு முக்கியமாக பார்க்கப்படுது. ஆதார் கார்டோட இணைக்கப்பட்ட அந்த மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாகவே அப்ளையும் பண்ணிக்க முடியும். சரி, ஓவராலா மத்திய அரசு எப்படி இதுல கவரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அக்ராஸ் இந்தியா 6 கோடி பயனாளர்கள் இதனால பயன்படுவாங்க. அதாவது 4.5 கோடி குடும்பத்தை சேர்ந்த 6 கோடி பயனாளர்கள் இதன் மூலமாக பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்குமே 30,000க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இதுல இன்க்ளூட் ஆகும். அதுல குறிப்பா 13,000க்கும் மேற்பட்ட செலக்டடான பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இது இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில சந்தேகங்களும் வரலாம். எனக்கு 70 வயதுக்கு மேற்பட்ட பெற்றோரோ இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸோ வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஆல்ரெடி பிரைவேட்டா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது பண்ணிக்க முடியும். அவங்களும் இந்த திட்டத்தின் கீழே இணைஞ்சு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பயன்பெறலாம். அது ஆண்டுக்கு அந்த 5 லட்சம் அப்படிங்கிறது ஆனுவலி கவர்டு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இன்னொரு டவுட்டும் நிறைய பேருக்கு வரும். கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்குமே என்னால இந்த ஸ்கீமை தனித்தனியா எலிஜிபிள் பண்ண முடியுமா, தனித்தனியா யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு குடும்பத்துல 70 வயதுக்கு மேல எத்தனை பேர் இருந்தாலுமே இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும். அவங்க 70 வயதுக்கு மேல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தகுதியாக பார்க்கப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் 5 lakhs அப்படின்னு கேட்கும்போது அது கிடையாது. ஃபேமிலி பேசிஸ்ல 5 லட்சம் ரூபாய் கவர் ஆகும். அவங்க 2 பேர்த்துக்குமே அப்ளை பண்ணிக்க முடியும். தனித்தனியா கார்டும் கிடைக்கும். ஆனா அந்த 5 லட்சம் ஸ்பிளிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு தனியா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு அப்ளை பண்ணும்போது ஆடஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த அப்ளை பண்றது எப்படி அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்குமே இதுல வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. நீங்க உங்களுக்கு கார்டு வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்தே உங்களால அந்த திட்டத்துல பயன்பெறவும் முடியும். இந்த திட்டத்துல எப்படி ஜாயின் பண்றது, அந்த கார்டை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு 2 வழி இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, ஆப் மூலமா ஆயுஷ்மான் ஆப் அப்படிங்கறத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுல லாகின் பண்ணணும். அதை லாகின் பண்றதுக்காக கேப்சா, ஓடிபி உள்ளிட்ட விவரங்களையும் உள்ளீடு செஞ்சுட்டு, ஆதார் கார்டு, அதாவது யார் அந்த பர்சனோ உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், அதுல அந்த மொபைல் நம்பர் இணைக்கப்பட்ட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஓடிபி எல்லாமே வரும். எந்த லொகேஷன் அப்படிங்கிறதுக்காக அது ஆக்சஸ் கேட்கும், அதையும் ஓகே கொடுத்துட்டு ஸ்டேட் அப்படிங்கிறது கேட்கும், அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஆதாரினுடைய யூசர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்ததற்கு பிறகு போட்டோ இன்க்ளூட் பண்ண சொல்லும். அப்பவே ஸ்ட்ரெயிட்டா நம்ம அந்த சீனியர் சிட்டிசனுடைய போட்டோ எடுத்து அதுல அப்ளை பண்ணிக்க முடியும். அதற்கு பிறகு கேஒய்சி, இகேஒய்சி கேட்கும். அந்த ப்ராசஸையும் முடிச்சதற்கு பிறகு ஃபேமிலி மெம்பரினுடைய டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டீடைல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமா
வெரிஃபிகேஷன் முடிச்சதற்கு பிறகு உங்களுடைய அந்த ஆயுஷ்மான் கார்டு அப்படிங்கிறத ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்னொரு மெம்பர் ஆட் பண்ணணும், நான் வந்து தாத்தாவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன், எங்களோட பாட்டிக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் மெம்பர் அப்படிங்கிறத கொடுத்தா போதும். நீங்கள் மேலே பார்க்கும்போதே என்ரோல்மெண்ட் ஃபார் 70+ அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும். சரி, இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போயிட்டு பண்ணிக்க முடியும். வெப்சைட்டை பொறுத்த வரைக்குமே beneficiary.nha.gov.in அப்படிங்கிறது வரும். நம்ம கீழே கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட் தான். இதுக்குள்ள போயிட்டு மொபைல் நம்பர், ஆதார் டீடைல்ஸ், கேப்சா, ஓடிபி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணதுக்கு பிறகு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல வெரிஃபை முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த கார்டு அப்படிங்கிறதுமே வந்துடும். போட்டோ வந்து ஆல்ரெடி இருக்கிற போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணி இந்த ப்ராசஸ் முடிச்சுக்க முடியும். இதுல என்ரோல்மெண்ட் ஃபார் 70+ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஓவராலா 2 வகையில 70+ சீனியர் சிட்டிசனுக்கான இந்த கார்டை பெற்றுக்க முடியும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நிறைய டிசீஸ்க்கு இதனால ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க முடியும். ஓவராலா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 கோடி பயனாளர்கள் இதன் மூலம் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் குறிப்பிடத்தக்க விண்ணப்பங்கள் வந்திருக்கு. அதுல நிறையவே நாங்க வந்து அக்செப்டும் பண்ணியிருக்கோம். சில வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால ரிஜெக்டும் பண்ணியிருக்கோம். உங்க குடும்பத்துல யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. 70+க்கு வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சீனியர் சிட்டிசன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடான எமர்ஜென்சியா இருக்கட்டும், இல்லைன்னா ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது இந்த ஒரு இன்சூரன்ஸ் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆயுஷ்மான் கார்டை பொறுத்த வரைக்குமே நம்ம 70+ சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இது எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.